இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன பேக்மேன் பை மனிதன் அப்படின்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பாவும் பையனும் விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல அங்க விளையாடிட்டு இருக்க அந்த சின்ன பையன் கொஞ்ச நாளாவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கானா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பையனோட அப்பா ட்ரை பண்றாரு. டைரக்டாவே அந்த குட்டி பையன் கிட்ட என்ன ஆச்சு, ஏன் கொஞ்ச நாளா எப்படி இருக்கன்னு கேட்கவும் அந்த குட்டி பையன் எதுவுமே பதில் பேச மாட்டான். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றான் புரியாத மாதிரி. அவன் அந்த புயல்ல மாட்டிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அந்த பழைய இடத்துக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறான். இவன் ஒரு பொம்மையை மட்டும் கையிலே வச்சு சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் இவரோட அப்பா தான், நீ வளர்ந்துட்ட, இனிமே அந்த பொம்மைலாம் உனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு இவன்ட்ட இருக்கிற பொம்மையெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. எல்லா பொம்மையையும் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வந்துடுவான். இவன் எப்பயும் கையில் ஒரு பொம்மை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பான் இல்லையா, ப்ரௌன் கலர் ரேபிட் பொம்மை. அதையுமே அந்த டப்பாவில் போட்டதும் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒன்று ஒன்று ஆஃப் ஆகுது. இவங்க அப்பா என்னத்தையும் செக் பண்ணிட்டு வரேன்னு கரேஜுக்கு போயிருப்பாரு. ரொம்ப நேரம் அப்பா வராததுனால இவனே அப்பாவை தேடி வரான். வந்து பார்த்தா அவங்க அப்பா அங்க சாக கிடக்குறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம தக்கிச்சு போய் நிப்பான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. மனுஷனா மிருகமா என்னன்னே தெரியல. டப்புன்னு அந்த பையனையும் அட்டாக் பண்ணி ஒரு பெரிய பேக், மந்திர பேக் மாதிரி இருக்கு. அந்த மந்திர பேக்குள்ள அந்த குட்டி பையனை நாலாம் அடிச்சு உள்ள போடுது. அந்த குட்டி பையனோட அப்பாவும் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில பேரலைஸ் ஆகி கிடக்குறாரு. அவரும் சாக தான் கிடக்குறாரு. இப்போ அப்படியே 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு 5 வயசுல ஒரு குட்டி பையனும் இருப்பான். அந்த பையன் எப்பயுமே கையில ஒரு ஃப்ளூட்டை வச்சு வாசிச்சுட்டு இருப்பான். அவனோட ஃபேவரட் டாய் போல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஃப்ளூட்டை தான் கையில எப்பவுமே வச்சுட்டு இருப்பான். இவங்க வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர போறாங்க போல. ஏதோ சின்ன பார்ட்டி மாதிரி நடத்துறாங்க போல. சொன்ன மாதிரி அந்த பார்ட்டியும் நடந்து முடிஞ்சிடுது. ஹீரோ அவங்க அண்ணா கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஆமா, ஹீரோவுக்கு ஒரு அண்ணா இருக்கான். அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் அண்ணங்காரன் கேட்கறான், இப்ப என்ன அடுத்து பண்ண போறதா இருக்க? நான் தான் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வுட் பிசினஸ் போல இவங்க ஃபேமிலியோட பிசினஸ். அது இப்போ ஹீரோவோட அண்ணங்காரன் தான் பாத்துட்டு இருக்கான். நீ எப்போ இந்த பிசினஸ்குள்ள வரதா இருக்க, என்னதான் பண்ண போறேன்னு கேட்கவும் ஹீரோ அதுக்கு எனக்கு இந்த பிசினஸ்லாம் விருப்பம் இல்லை, என்கிட்ட வேற ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு, எல்லா ப்ரோட்டோகாலும் கரெக்டா இருக்கு, என்ன லோன் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவனோட பிசினஸ் பிளான்ஸை எடுத்து சொல்றான். அதே சமயம் வீட்டுக்குள்ள ஹீரோயினும் ஹீரோட அண்ணாவோட வைஃபும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் ஹீரோயின் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இவங்க ஆக்சுவலா சிட்டிக்குள்ள நல்லா வசதியா வாழ்ந்த குடும்பம் தான். காலப்போக்கில் அப்படியே உன்னோட பிசினஸ் பிளானுக்காக நிறைய லோன்ஸ் அது இதுன்னு வாங்கி நிறைய கடன் ஆயிடுச்சான். அந்த கடன்லாம் அடிச்சு இருக்கிற காசுல ஏதாச்சும் வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த காட்டுக்கு மத்தியில இருக்க இந்த வீடு தான் கிடைச்சுதான். அதனாலதான் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி இங்க தங்கிட்டு இருக்கிறதா ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் குப்பையை கொட்டுறதுக்காக ஹீரோ வெளியில வருவான். குப்பையை கொட்டிட்டு உள்ள போற சமயம் அவன் வீட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. யாரோ நடக்கிற சத்தம், யாரோ இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. உடனே டார்ச் எடுத்துட்டு யார் என்னன்னு பார்க்க கிளம்பிடுறான். அங்க அப்படியே கட் பண்ணி மறுநாள் நம்ம ஹீரோட அண்ணா கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள இருந்து யாரோ எங்க வீட்டை பாக்குற மாதிரி, நோட்டம் விட்டுற மாதிரி, அங்க யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட கையில ஒரு மரக்கட்டையை வச்சு கூடவே ஒரு பாக்கெட் நைஃபை வச்சு அவனுக்கு என்ன ஷேப்ல தோணுதோ அந்த ஷேப்ல செதுக்குறான். அவனுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னே சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கம் இருக்கு. ஒரு மரக்கட்டை இருந்தா போதும், உடனே ஒரு பாக்கெட் நைஃபை எடுத்து அவனுக்கு என்ன ஷேப்ல தோணுதோ அந்த ஷேப்க்கு அந்த மரக்கட்டையை மாத்திடுவான். நம்ம ஹீரோட பையன் கிட்ட ஒரு வித்தியாசமான ஃப்ளூட் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஹீரோ தான் செஞ்சு கொடுத்திருப்பான் மரக்கட்டையை வச்சு அவனோட கையால. அதனாலதான் அந்த பையனுக்கு அது ஃபேவரட் டாயா இருக்கு போல. இப்பயும் ஒரு மரக்கட்டையை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்பயும் அதே மாதிரி ஒரு கட்டையும் பாக்கெட் நைஃபையும் வச்சு ஏதோ ஒரு உருவத்தை செதுக்கிட்டு இருக்கான். தன்னோட அண்ணனை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகை கிட்ட தான் வராங்க. அந்த குகையை பத்தி ஊருக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்க. அந்த குகைக்குள்ள பேய் இருக்கு அப்படி இப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். வாடா உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்ட்டு. குகை கிட்ட வந்ததும் அந்த குகையை பார்த்ததும் நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் இதுக்கு மேல போவேனா அப்படின்னு அந்த குகையை பார்த்ததும் பயந்து அப்படி நின்னுறான். ஆனா நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அந்த குகைக்கு வெளியிலேயே பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம் ட்ரீ இருக்கும். அந்த பாம் ட்ரீயை பார்த்ததும் அந்த மரத்தோட உட்டு வேணும்ன்றதுக்காக அந்த மரத்துக்கிட்ட போய் வெட்ட ட்ரை பண்றான். ஏன்னா இருக்கிற உட்டுலயே இந்த பாம் ட்ரீயோட உட்டு தான் ரொம்ப சாஃப்டா இருக்குமா, ரொம்ப நல்லாவும் இருக்குமா. அதனால அந்த உட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதை வெட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோட அண்ணங்காரன் எவ்வளவோ சொல்லுவான் வாடா வாடான்ட்டு. அதெல்லாம் கேட்காம அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் சண்டையே வருது. அதுல அந்த அண்ணங்காரன், நீ இப்போ வரலன்னா நான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவான்னு சொல்ல, நீ தானே கூட்டிட்டு வந்த, போய் சொல்லு போ, நானும் சொல்லுவேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாம் ட்ரீ தானாவே சரிஞ்சு விழுது. ஆனாலும் ஹீரோ சும்மா இல்லாம மரத்துக்கு அந்த சைடு குகையும் கொஞ்சம் உள்ள இருக்கும், அந்த சைடு போய் நின்னுட்டு அந்த உட்டை வெட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வருது. கைய பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. வந்து நம்ம ஹீரோவோட முடிய ஒரு சிசரை வச்சு வெட்டி விட்டுருது. இதுல நம்ம ஹீரோ பயந்து போயிடுவான். அங்கிருந்து பொழைச்சா போதும் அப்படின்னு 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க.
இந்த ஃபிளாஷ்பேக் ஏன் நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல. அவன் பிரசன்ட்ல உட்டை வச்சு ஏதோ ஒன்று செதுக்கிட்டு இருந்தான்ல, அதை அப்படியே தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, கதைக்கு அது தேவையில்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன், படத்தை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறதுக்காக. மறுநாள் ஹீரோயினும் அந்த குட்டி பையனை விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு அம்மாக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை இருக்கு, நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் கிளம்பிடுறாங்க. இவனுக்கு தான் அந்த ஃப்ளூட் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, விளையாட சொன்னா விளையாடாம ஃப்ளூட்டையே வாசிச்சுட்டு இருப்பான் ரொம்ப நேரம். ஒரு கட்டத்துக்கு மேல அதை கேட்க முடியாம கொஞ்சம் அமைதியா விளையாடுறியா அப்படின்ட்டு குழந்தைய பார்த்து ஹீரோயின் கத்தி விட்டுறாங்க. அதுல அவனுக்கு கொஞ்சம் மூஞ்சே மாறி போயிடும். சோகமா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, என் கூட வந்து விளையாடுறியா அப்படின்ட்டு. அந்த சத்தத்தை கேட்டதும் காட்டு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து குழந்தை எங்கன்னு பாப்பாங்க. குழந்தை காணாம போயிருக்கும். உடனே இவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள நடந்து போன அந்த பையன் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு பொம்மை நின்னுட்டு என் கூட வந்து விளையாடு அப்படின்னு கூப்பிடும். அதை பார்த்து அந்த குட்டி பையனும் ஆர்வமா அந்த மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ரொம்பவுமே பதட்டமா கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கே போய் அந்த குழந்தைய தேடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவனோட ஃப்ளூட் சத்தம் கேட்கும் ஒரு திசையில. அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த மரத்துக்கிட்டே உட்காந்து அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருப்பான். அன்னைக்கு நைட் ஹீரோ உட்காந்து வழக்கம் போல உட்டையும் பாக்கெட் நைஃபை வச்சு செதுக்கிட்டே அவனோட பிசினஸ் பிளான்ஸை பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு ஒரு மெயில் வருது, நீங்க ரிக்வஸ்ட் பண்ண பிசினஸ் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதை பார்த்ததும் இன்னும் உடஞ்சு போயிடுறான். அவன் கையில இருக்கிற பாக்கெட் நைஃபை உடச்சிடுறான். அந்த பாக்கெட் நைஃபை இவன் சின்ன வயசுல இருந்தே வச்சுட்டு வரானா. இப்போ இந்த கோவத்துல அந்த பாக்கெட் நைஃபை போட்டு உடச்சிடுறான். இந்த பிசினஸ் பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு அந்த ஃபைல் மொத்தத்தையும் ட்ராஷ்ல போட்டுட்டு உடஞ்ச அந்த பாக்கெட் நைஃபையும் டஸ்ட்பின்ல போடுற சமயம் இவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா இவனோட குழந்தையோட ரூம்ல ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருப்பான் போல, அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்றதுக்கு. அந்த கேமரால அந்த பையன் யாரு கூட நின்று பேசிட்டு இருக்க மாதிரி தெரியும். உடனே ஹீரோ கீழே வந்து யார்கிட்ட பேசுறேன்னு கேட்பான். அந்த பையன் ஜன்னல கை காமிச்சு டாலி டாலின்னு சொல்றான். சரின்ட்டு ஜன்னல் பக்கம் போய் பார்த்தா அங்க யாரும் இல்ல. சரி இவன் எதை இமேஜினேஷன்ல விளையாடிட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு இவனோட ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பேஸ்மெண்ட்ல இருந்து. பேஸ்மெண்ட்க்கு வந்து பார்த்தா அங்க ஒரு ஜன்னல் ஓப்பன்ல இருக்கும். சரின்ட்டு ஜன்னலை மூடலான்னு கிட்ட போய் ஜன்னலை மூடுற சமயம் அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த ஜிப் எல்லாம் மூடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஜிப்பு முன்ன ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இவன் அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான். அந்த ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவனோட ரூமுக்கு வந்து தூங்காம அவனோட ரூம் ஜன்னல் கிட்ட நின்னுட்டு அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கீழே யாரும் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்கும். எவனோ வீட்டுக்குள்ள பூந்துட்டான் அப்படின்ட்டு கையில ஒரு பேட் எடுத்துட்டு சுத்தியும் முத்தியும் வீட்டுக்குள்ள தேடிட்டு அந்த காட்டு பக்கம் போய் நிப்பான். அந்த காட்டுக்குள்ள இருந்து இன்னும் அந்த சத்தம் வந்துட்டே தான் இருக்கு. இவனுக்கு அந்த சத்தம் ஆக்சுவலா இவன் சின்ன வயசா இருக்கும் போது அந்த குகைக்குள்ள இருந்து கேட்டிருக்கும். அதே சத்தம் தான் இப்போ கேக்குது. அதனாலதான் இவன் இப்போ பயந்து போயிருக்கான். மறுநாள் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு எல்லா இடத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ இவனோட பையனோட ரூம் ஜன்னலுக்கு வெளியில நிறைய வுட் பீசஸ் எல்லாம் கிடக்கும். அதை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் இது என்னன்னு கேட்கவும், இதெல்லாம் நான் சின்ன வயசுல பண்ண வுட் கிராஃப்ட்ஸ், ஆனா இதெல்லாம் நான் ஒரு டப்பால போட்டு டிஸ்க்ல தான் வச்சிருந்தேன், இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றான். அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் திருட வந்தவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும், அவனுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வேணும், அது கிடைக்காத பட்சத்துல அவன் இங்க இருந்து போயிருக்கான், திருப்பி வர மோஸ்டா சான்சஸ் இல்ல, ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. ஹீரோ அவனோட டெஸ்க்ல இருந்த குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கும் போது ஒரு குப்பையை போடும்போது டங்குன்னு போய் இடிக்குது. என்னன்னு பார்த்தா அதுவும் ஒரு வுட் கிராஃப்ட் தான். ஆனா அதை பார்த்ததும் இவன் மூஞ்செல்லாம் மாறுது, ஒரு மாதிரி ஆகுறான், ஒரு மாதிரி பயந்து போறான்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தா இவன் சின்ன வயசுல பண்ண அந்த குகை கிட்ட ஒரு கிராஃப்ட போட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா, வுட் பீஸ, அந்த ஆந்த வடிவத்துல இருக்கிற வுட் கிராஃப்ட் தான் இப்போ இவன் கையில வந்து மாட்டிருக்கு. இதை பார்த்ததும் மிரண்டு போறான், இது எப்படா சாத்தியம் அப்படின்ட்டு. இதை பத்தி தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்ல வந்தா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம ஹீரோ தன்னோட பையனுக்காக செஞ்சு கொடுத்த ஃப்ளூட்டை எடுத்து எங்கேயாச்சும் ஒளிச்சு வைங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம பையன் இதையே தான் வாசிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு வேற ஏதாச்சும் பொம்மை வாங்கி தரலாம், எப்ப பார்த்தாலும் இதை வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இதை எடுத்து எங்கேயாச்சும் ஒளிச்சு வைங்கன்னு சொல்லியிருப்பா. ஹீரோவும் சரின்ட்டு அதை அங்கேயே வச்சுட்டு தன்னோட பையனை குளிப்பாட்டுறதுக்காக தன் பையனை பாத் டப்ல உட்கார வச்சு குளிக்க சொல்லி அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த பையன் எனக்கு ஃப்ளூட் வேணும் அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பான். இப்படி கேட்டுட்டே இருக்கிறதுனால சரி நான் எடுத்துட்டு வரேன், ஆனா நான் பாத்ரூம் விட்டு வெளியில போனதும் ஜேக் இருக்கியான்னு கேட்பேன், நீயும் ஒரு தடவையும் இருக்கேன்னு பதில் சொல்லணும், ஓகேவான்ட்டு தன்னோட பையனை பார்த்து கேட்கறான். ஆமா, அவனோட பையனோட பேரு ஜேக் போல. அவனும் சரின்னு சொல்றான். இவனும் பாத்ரூம் விட்டு வெளியில வந்ததும் ஜேக் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டே அந்த பேஸ்மெண்ட் பக்கம் நடந்து வரான். அந்த ஃப்ளூட் அங்கதான் வச்சுட்டு வந்திருப்பான். பார்த்தா இப்ப அந்த ஃப்ளூட்டை காணோம். பேஸ்மெண்ட்ல இருந்து ஜேக் இருக்கியான்னு கேட்பான். ஜேக் கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. இப்போ ஜேக் இருக்கிற அந்த பாத்ரூமை காட்டினா அந்த பாத்ரூம் ஜன்னலை திறந்துகிட்டு ஏதோ ஒரு கொடூரமான கை, ஏதோ ஒரு உருவம் உள்ள வர ட்ரை பண்ணுது. கரெக்டா அந்த ஜன்னலை திறக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாத்ரூம் டோரே உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். லைட்லாம் ஆஃப்ல இருக்கும். ஜேக்கை பார்த்து யார் லைட்லாம்
ஆஃப் பண்ணதுன்னு கேட்க அவன் மறுபடியும் டாலி டாலி அப்படின்ட்டு மட்டும் சொல்றான். அன்னைக்கு நைட்டு குழந்தைய தனியா விட வேணாம் அப்படின்ட்டு இவன் கூட படுக்க வச்சுக்கிறான். அப்புறம் அந்த ஃப்ளூட்டை காணமேன்ட்டு வீடு ஃபுல்லா குப்பையெல்லாம் கிளறி தேடுறான். அந்த ஃப்ளூட் கிடைக்கவே கிடைக்காது. சரின்ட்டு போய் தூங்கிடுறான். நடுவில் இவனோட ஃபோன் அலாரம் அடிக்கும். அதனால மறுபடியும் எந்திரிச்சிடுறான். கீழே மறுபடியும் யாரோ நடக்கிற சத்தம் கேட்கும். சரின்ட்டு கீழே இறங்கி போய் ஆட்டோ லாக்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, எல்லா டோர்ஸும் ஒழுங்கா மூடி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டே வருவான். பார்த்தா இவனோட கரேஜோட டோர் மட்டும் பாதி ஓப்பன்ல இருக்கும். யாரோ உள்ள போயிருக்காங்கன்ற மாதிரி தெரியும். சரின்ட்டு இவனும் உள்ள போய் செக் பண்ணா சேர்ல ஏதோ ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்க்க. ஆனா அது ஒரு குழந்தை பொம்மை. அந்த குழந்தை பொம்மை கொஞ்சம் ஹாரிஃபிக்கா தான் இருக்கும். ஆனா அதை பார்த்து பயப்படாத நம்ம ஹீரோ இந்த குழந்தை பொம்மையோட தலையில இருக்கிற கேப்பை பார்த்து பயப்படுறான். ஏன்னா அவன் சின்ன வயசுல அந்த குகை கிட்ட விட்டு வந்த கேப்பு தான் இப்போ இந்த குழந்தை பொம்மையோட தலையில இருக்கு. இதை பார்த்து பயந்து போறான். அந்த பயத்துல ஏதோ ஒரு ஞாபகத்துல கரேஜோட இந்த சைடு டோர் வழியா வெளில வந்துடுறான். வெளியில வந்து மெயின் டோர் வழியா உள்ள போலான்னு பார்த்தா இவன் தான் ஆட்டோ லாக் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கானே. அதனால உள்ள போக முடியல. ஒரு ஃப்ளவர் பாட்டுக்கு கீழே ஸ்பேர் கீ வச்சிருப்பான். சரி அந்த கீயை எடுத்து திறக்கலான்னு பார்த்தா அந்த கீயும் அந்த இடத்துல காணோம். சரின்ட்டு இவன் கொஞ்சம் யோசிச்சு மெயின் டோர் கிட்ட பெட்டெல்லாம் போறதுக்கு ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியா தலையை மட்டும் விட்டு கையை மட்டும் விட்டு உள்ள இருந்து அந்த ஆட்டோ லாக் ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்ணும்போது இவன் வீட்டுக்குள்ள இருந்து அவனோட பையன் வாசிக்கிற அந்த ஃப்ளூட் சத்தம் கேக்குது. ரொம்ப பக்கத்துல கேக்குது. இவனும் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா இவனுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த சோஃபால தான் அந்த உருவம் உட்காந்து அவனோட பையனோட ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு இருக்கு. அந்த உருவத்தை தன்னோட வீட்டுக்குள்ள அதுவும் சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த மெயின் டோரோட கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்தா அந்த உருவத்தை காணும். நல்ல வேலையா ஹீரோயினுக்கும் குழந்தைக்கும் ஒன்னும் ஆகல. இந்த சமயத்துல கரண்ட் கட் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கரண்டே வரும். அதுக்கப்புறமா தான் இவங்க கொஞ்சம் நிம்மதியாவே ஆகுறாங்க. மறுநாள் ஹீரோ தன்னோட அண்ணன் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு. எப்படி நான் சின்ன வயசுல நாம அந்த குகை கிட்ட தொலைச்ச அந்த கேப் நேத்து நைட்டு என் வீட்டுல அந்த பொம்மை தலையில இருக்கும். எப்படி நான் சின்ன வயசுல அந்த குகை கிட்ட தொலைச்ச அந்த வுட் கிராஃப்ட் இத்தனை வருஷம் கழிச்சு என் கைக்கு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பையனும் ஒரு பார்க்ல விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் சர்க்கஸ்ல விளையாடுற ஒரு ஸ்லைடு கிட்ட போய் நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்கான். உள்ள யாரும் இருக்காங்க போல. அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பேப்பர் ரோல் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இதை டாலி உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுக்கணும்னு ஓடி அந்த ஸ்லைடு கிட்ட போயிடறான். ஹீரோயினா அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சின்ன வயசுல நம்ம ஹீரோ அந்த குகை கிட்ட நின்றுட்டு இருந்தான் இல்லையா, அத குகைக்குள்ள இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம ஹீரோ நிக்கிறத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஹீரோவை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட பையனையும் அந்த ஸ்லைடுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட பையனையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போய் ஜேக் ஜேக்குன்னு கத்திக்கிட்டு அந்த ஸ்லைடு கிட்ட வராங்க. அவன் அங்க இல்ல ஸ்லைடுக்குள்ள போயிட்டான் போல. ஹீரோயினும் அந்த ஸ்லைடுக்குள்ள போய் ஜேக்கை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணி உள்ளெல்லாம் போய் பார்த்தா அந்த உருவம் ஜேக்குக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்து மிரண்டு போறாங்க. ஜேக் ஜேக்குன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த உருவம் அதுக்குள்ள ஜேக்கை தூக்கி அதே பேக்குள்ள போட்டு ஜிப்ப மூடுற சமயம் டப்புன்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் கனவு போல. மறுநாள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஹீரோவோட அண்ணங்காரன் தான் சொல்லியிருப்பான், நீ ஏன் ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்க கூடாது அப்படின்ட்டு. சின்ன வயசுல இவன் அந்த குகைக்கு போயிட்டு வந்ததும் ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிருப்பான். அப்போ இதே சைக்காட்ரிஸ்ட தான் பார்த்திருப்பான். ஸோ அதனாலதான் அண்ணங்காரனும் ஏன் அதே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒரு கவுன்சிலிங் நீ எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு அவங்கள வர வச்சிருப்பான். அந்த சைக்காட்ரிஸ்டும் வந்து நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃபைல்லாம் எடுத்து முன்னாடி வச்சு தன்னோட பொண்டாட்டி அதாவது ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹீரோக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்களும் இந்த பேக்மேன் பத்தின விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க போல. அவங்களும் இதை எடுத்து சொல்றாங்க. அந்த பேக்மேன்ன்றவன் ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணுவான். அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமா மெஸ்மரைஸ் பண்ணுவான். அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் பயமுறுத்துவான். அந்த குழந்தையோட ஃபேவரட் டாயை புடுங்கி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை பேரலைஸ் பண்ணி அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அதெல்லாம் நம்பாம இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு கேட்பா. இது உண்மைதாமா? இந்த கதையை கேட்டுதான் ஹீரோவும் பயந்து போயிருக்கான். சின்ன வயசுல இதனாலதான் அவன் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கும் போனான். சோ இதுக்கு இப்போ டெம்பரவரியான ஒரு தீர்வுனா நீங்க இங்க இருக்காதீங்க, வேற ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல போய் ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அதுதான் சரி அப்படின்ட்டு ஃபேமிலியா கிளம்பி ஹீரோயினோட அக்கா வீட்டுக்கு போய் தங்குறாங்க. சிட்டில இருக்கிற ஹீரோயினோட அக்கா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஹீரோயினோட அக்கா, நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீங்க எங்கேயாச்சும் வெளியில போய் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. சொன்ன மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் வேற எங்கேயோ ரூம் எடுத்து தங்குறாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட அக்கா வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு அந்த பேக்மேன்ன்றவன் வரான். ஹீரோயினோட அக்கா ஏதோ ஒரு திருடன் தான் வீட்டுக்குள்ள பூந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாரு ஒழுங்கா வெளியில போயிடு இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் வெளியில போற மாதிரி தெரியல. மர்மமா நிறைய விஷயங்கள் நடக்குது.
முடிஞ்சது. இவங்க ஒரு ரூம்குள்ள போய் டோர்லாம் லாக் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த டோரை வெளியில இருந்தபடியே உள்ள இருக்கிற அந்த லாக் ஓபன் பண்ணதும் வந்திருக்கிறது திருடன் இல்ல, வேற ஏதோ அமானுஷ்யம் அப்படின்ட்டு இவங்க ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனாலும் கரெக்டா அந்த கபோர்டு கிட்ட வந்து அந்த கபோர்டோட டோரை திறந்து சிரிப்பான் பாருங்க. அப்போதான் அந்த பேக்மேன்ன்றவனோட முகத்தையே ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு காட்டுறாங்க. எவ்வளவு கொடூரமா இருக்கான் பாருங்க. ஹீரோயினோட அக்காவோட முகத்துல வெறும் கைதாங்க வைப்பான். உடனே அந்த அக்கா கறி பேரலைஸ் ஆகி கீழே படுத்துடுறா. அப்புறம் ஜேக் படுத்துட்டு இருக்க இடத்துக்கு போய் அவனோட போர்வையை விளக்கும் போது அப்படியே அங்க கட் பண்றாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹீரோயினோட அக்கா வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் நிறைய குவிஞ்சு கிடக்குது. பார்த்தா ஜேக்கு ஒன்னும் ஆகலங்க. ஹீரோயினோட அக்காக்கும் பெருசா ஒன்னும் ஆகல. ரெண்டு பேரும் சேஃப் தான். போலீஸ்காரங்க தான் வந்து அவங்க ஏற்கனவே கால் பண்ணதுனாலதான் கரெக்டான டைமுக்கு போய் எங்களால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இப்போ இங்க நடக்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒண்ணு நடந்துச்சு இல்லையா, ஒரு பையனை பேக்ல போட்டு எடுத்துட்டு போகுமே, அந்த மேட்டரை தான் எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரிதான் எப்பயும் நடந்திருக்கு. இது என்னன்னு எங்களால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அங்கிருந்து கிளம்பி ஹீரோவோட அண்ணா வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் ஸ்டே பண்ணிருக்காங்க ஹீரோயினோட அக்காவும் சரி. எல்லாரும் அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அடிக்கடி மானிட்டரே செக் பண்ணிட்டு இருப்பான். நேற்று ராத்திரி மானிட்டரை செக் பண்ணும்போது அந்த மானிட்டர் பிளிக்கர் ஆகுது. உடனே புரிஞ்சுக்கிறான் அந்த பேக் மேனேஜரான் வந்துட்டான் அப்படின்ட்டு. உடனே கீழே இறங்கி போய் பார்த்தா தன்னோட அண்ணாவும் அண்ணியும் பேரலைஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க. அப்புறம் அங்கிருந்து கீழே இறங்கி வந்தா அந்த பேக் மேனேஜரவன் அங்கதான் நிக்கிறான். அவன் கையில வச்சிருக்கிற பேக்குக்குள்ள இருந்து ஜேக் கத்துற சத்தம் கேட்கும். ஜேக்க தூக்கி உள்ள போட்டான் போல. ஆனா அங்கிருந்து ஓடாம வேணும்ட்டு ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை வெறுப்பேத்திட்டு அப்புறமா அங்கிருந்து ஓடி போறான். ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு போறான். வெளியில வந்து பார்த்தா அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் பேரலைஸா கிடக்குறாங்க. அந்த பேக் மேனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறான். சின்ன வயசுல எந்த குகை கிட்ட மறுபடியும் வரவே கூடாதுன்னு நினைச்சானோ அதே குகை கிட்ட தான் மறுபடியும் அவன் வந்து நிக்கிறான். அந்த குகைக்குள்ளதான் பேக் மேனும் போயிட்டு இருக்கான். பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். ஒரு சின்ன இறுக்கமான பிளேஸ் மாதிரி இருக்கு. அந்த பிளேஸ்க்குள்ள இருந்து தான் நம்ம ஹீரோவோட பையனோட அலற சத்தம் கேக்குது. எதுவுமே யோசிக்காம அந்த இறுக்கமான பிளேஸ்க்குள்ள போறான். ரொம்ப இறுக்கி நெருக்கி தான் அந்த இடத்தை விட்டு ஒரு ஆளால வெளியில வர முடியும். சோ அப்படி ஒரு பிளேஸ்க்குள்ள நம்ம ஹீரோவும் தாண்டி வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய பிளேஸே இருக்கு. நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சு நிறைய நெஸ்ட் எல்லாம் அந்த பேக்மேன் தொங்க விட்டுருக்கான். ஒரு நெஸ்ட்லயும் ஒரு குழந்தையோட ஃபேவரட் டாய் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டே ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பான். அவனோட பையன் கத்துற சத்தம் கேட்கும். அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த பேக் மேனோட பேக் இங்கதான் தொங்கிட்டு இருக்கு. அந்த பேக்குள்ள இருந்து இன்னும் சத்தம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த பேக்கை பயந்துட்டே திறக்கிறான். திறந்து பார்த்தா உள்ள அவனோட பையனே காணோம். மாறா அவன் வீட்டுல ஒரு பொம்மைய பார்த்தான் இல்லையா, அந்த பொம்மையோட தலையில கூட இவனோட சின்ன வயசு கேப் இருந்துச்சு. அந்த பொம்மை தான் இருக்கு. அந்த பொம்மைக்குள்ள இருந்து தான் இவனோட பையனோட சத்தம் வந்துட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா என்னன்னா பேக்மேன் ஹீரோவோட பையனை கடத்திருக்கவே மாட்டான். ஜேக் இன்னமும் வீட்டுல சேஃபா தான் இருப்பான். பேட்மேன் தான் ஹீரோவை பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான் போல. ஆனா ஏன் ஹீரோவை இங்க வர வச்சான்னு தான் தெரியல. ஹீரோ புரியாம அங்கேயே சுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து வெளியில வந்து நம்ம ஹீரோவையே அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணல, முகத்துல கைதான் வைக்கிறான். அப்படி கை வச்சதும் மத்தவங்க மாதிரி ஹீரோவும் பேரலைஸ் ஆகி மயங்கி விழுந்துடுறான். முழிச்சு பார்த்தா பேக்மேன் இவனுக்கு பக்கத்துல க்ளோஸா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோ அந்த குகைக்கு போயிட்டு வந்ததும் ஹீரோவோட அப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பேக்மேன்ன்றவன் முதல்ல உன்னை மயக்க பார்ப்பான். அதுக்கப்புறம் உன்னோட ஃபேவரட் டாயை உன்கிட்ட இருந்து பறிப்பான். அதுக்கப்புறமா தான் உன்னை கடத்துவான். உன்னோட ஃபேவரட் டாய் அவன் கிட்ட மாட்டாத வரைக்கும் அவன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டான். நீ அது வரைக்கும் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல அவங்க அப்பா சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் அந்த பேக்மேன் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிருப்பான். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டா கொஞ்சம் சீன்ஸ்க்கு முன்னாடி அவனோட லோன் அமௌண்ட் ரிஜெக்ட் ஆனதுல காண்டாகி அவனோட ஃபேவரட் டாயான அந்த பாக்கெட் நைஃபை உடைச்சிருப்பான். சின்ன வயசுல இருந்தே கூட வச்சிருக்கிற அந்த பாக்கெட் நைஃபை உடைச்சிருப்பான். அது உடஞ்சதுல இருந்து தான் பேக்மேன் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பயமுடுத்திட்டு வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரசன்ட்ல பேக்மேனும் நம்ம ஹீரோவோட உடஞ்சு போன அந்த பாக்கெட் நைஃபை தான் அவனோட கையில வச்சிட்டு இருக்கான். கூடவே அவனோட பையனோட ஃப்ளூட்டையும் கையில எடுத்து காமிச்சு அடுத்ததும் பையன் தான்டா அப்படின்ட்டு வெறுப்பேத்துற மாதிரி அந்த ஃப்ளூட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவால நகர கூட முடியல. ஆனாலும் எப்படியோ ட்ரை பண்ணி ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நெஸ்ட்ல தான் அவனோட உடஞ்சு போன அந்த பாக்கெட் நைஃபை வச்சிருப்பான். அதை எப்படியோ ட்ரை பண்ணி ஹீரோ கையில எடுத்துக்கிறான். பேக்மேன் அதை நோட் பண்ணல. ஹீரோவை தூக்கிட்டு போய் பேக்மேன் அவனோட பேக்ல போட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ற சமயத்துல ஹீரோவோட கையில இருக்கிற பாக்கெட் நைஃபை எடுத்து பேக்மேனோட கழுத்துலயே குத்திடுறான். குத்து வாங்கின பேக்மேன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். தன்னோட பையனோட ஃப்ளூட் அங்கேயே போட்டு பேக்மேன் ஓடி போயிருப்பான். அந்த ஃப்ளூட்டையும் கையில எடுத்துட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு வெளியில போயிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு எதிர்க்க வந்து பேக்மேன் அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேருக்குள்ள சண்டையே நடக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோ நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல. அதனால அந்த ஃப்ளூட்டை எடுத்து அவனால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த குகையை விட்டு வெளியில எங்கேயோ தூக்கி அடிச்சிடுறான். உன்னால என்ன மட்டும் தான்டா கொல்ல முடியும், என் பையன் கிட்ட கூட நெருங்க முடியாதுடா அப்படின்ட்டு கெத்தா கத்திட்டு இருப்பான். காண்டான பேக்மேன் ஹீரோவோட கழுத்தை
பிடிச்சி தூக்கி நிறுத்துவான் பாருங்க. அப்போ ஹீரோ பேக்மேன் ஒரு குல்லா போட்டிருப்பான். அந்த குல்லாவை நகர்த்தி ஃபர்ஸ்ட் டைம் பேக்மேனோட முகத்தை பாக்குறான். எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. இவன் பேயா இல்ல ரொம்ப வருஷமா இந்த குகையில வாழ்ந்துட்டு வரானா எதுவும் தெரியல. ஹீரோவோட சோழியை முடிச்சு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப அங்க கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. நைட்டு ஃபுல்லா தேடி காலையில தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோ கிடைக்க மாட்டான். ஆனா ஹீரோ தூக்கி போட்ட ஹீரோட பையனோட ஃப்ளூட் மட்டும் ஹீரோயின் கையில கிடைக்கும். அந்த ஃப்ளூட்டை பார்த்தோன்னே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அதனால ஹீரோவோட பேரை சொல்லி கத்தி கத்தி பார்ப்பாங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. தன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தின அந்த ஃப்ளூட்டையும் கையில எடுத்துக்கிட்டு அந்த ஊரே வேணாம் அப்படின்ட்டு அந்த ஊரே காலி பண்ணிட்டு தன்னோட பையனோட அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. இதோட இந்த படமும் இந்த இடத்துல முடியுது.